நேத்து தமிழக முதலமைச்சராக விஜய் அண்ணா பதவியேத்துக்கிட்டாரு. ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி 2026ல உறுதி அப்படின்னு சொல்லி 2 வருஷமா அத சொல்லி, சொல்லி, சொல்லி அவர் நம்பி மக்களையும் நம்ப வச்சு, அந்த நம்பிக்கைய இன்னைக்கு ஒரு ஆட்சியா அமைச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த நேத்து நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பா நம்ம அது எல்லா கவர்மெண்ட்லயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளான் படி ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். நாள் பதவியேற்பு. பதவியேற்புக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த நேரு ஸ்டேடியம்ல அவர் வந்து ஓத் எடுத்துக்கும்போது, சிஎம்மா பதவியேத்துக்கும்போது, இங்க வந்து ஒரே லாபி தான். இங்க அந்த பவர் சென்டர், இந்த பவர் சென்டர் அப்படின்ற லாபியே கிடையாது. நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர். எனக்கு கீழ இருக்கிறவங்க நான் சொல்றத கேட்டு தான் நடக்கணுன்றத ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவங்களுடைய எம்எல்ஏஸ்க்கு, மினிஸ்டர்ஸ்க்கு குடுத்திருந்தாங்க. முக்கியமா இந்த மினிஸ்டர்ஸ் லாபி, கட்சிக்குள்ளார லாபி இதெல்லாம் வந்து எப்படி டிஎம்கே ஆட்சியில எப்படி குடும்பத்தில வந்து ஒரு கிச்சன் கேபினெட் ஒண்ணு இருக்கும், மருமகன் கேபினெட் ஒண்ணு இருக்கும், மகன் மேல ஒரு இது இருக்கும், சீனியர் மினிஸ்டர்ஸ் ஒரு லாபி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாம இங்க வந்து ஒருத்தர் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். அதிகாரிகள் அந்தந்த துறையில செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்யணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டேவே அவங்க வந்து குடுத்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கேத்த மாரி நேத்து வந்து எம்எல்ஏஸ் பதவி ஏற்றதுக்கு பிறகு நிறைய கோப்புகள்ல சைன் பண்ணியிருக்காங்க. செய்திகள்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, கோவில்கள், பள்ளிகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மதுபான கடைகள வந்து அகற்றுறது. கிட்டத்தட்ட 200லேருந்து 500 கடைகள் வரைக்கும் அகற்ற போறதா செய்திகள நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான ஜியோ இன்னும் நம்ம பார்க்கல. இபில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 500 யூனிட்டுக்குள்ளார யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் இலவசம் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காங்க. முக்கியமா காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் குடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஃப்ரீ ஹேண்ட்ஸ் உடைய எஃபெக்ட் நாளே எங்க தெரிஞ்சது அப்படின்னா, பதவியேத்த நாள்லயே திருச்சியில 300 ரவுடிகள கூப்பிட்டு நிக்க வச்சு, ஒரே இடத்துல அந்த மாவட்ட எஸ்பி பாடம் எடுத்திருக்காரு. லிட்டரலி பாடம் எடுத்திருக்காரு. அததான் நான் அழுத்தி சொல்ல விரும்புறேன். அவங்கள மிரட்டல அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. ரொம்ப அழகா சொன்னாரு. உண்மையிலேயே அவர் பாராட்டுத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இங்க காவல்துறையினர கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவங்களுடைய கைகள வந்து அவிழ்த்து விட்டோம் அப்படின்னா, இங்க நெறைய விஷயங்கள் ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்கும். காவல்துறையிலேயே நெறைய ரிஃபார்ம்ஸ் நடக்க வேண்டி இருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம். இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி காவல்துறையினர்களுக்கான சிறப்பு மருத்துவமனைகள்லாம் அமைப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையில நெறைய துறைகள வந்து புதுசா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான துறை, அப்புறம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்ற மாரி கிட்டத்தட்ட ஒரு 67 காவல் படைய வந்து புதுசா வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்க மாரி இருக்காது. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா காவல்துறையில பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கிறத ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டா பல மாவட்டங்கள்ல இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணி இதுவரைக்கும் வச்சிருந்த எல்லாத்தையுமே வந்து எரிச்சு, புதைச்சு அழிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் அத வச்சிருந்து அப்படியே புழக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்கும்னா சீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸ்டேஷன்ல இருக்கும். இங்கேருந்து குடோன் போவோம். அங்கேருந்து திரும்ப அப்படியே மார்க்கெட்டுக்கு போற மாரி தான், கள்ள சந்தையில போற மாரி தான் போய்க்கிட்டு இருந்தது. ஸோ அத வந்து இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்த்தோம். அது நடந்திருக்கு. ஸோ இதுல சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் அவங்கவங்க பதவி ஏத்துக்கொள்ளும்போது, அப்போ வந்து நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆ பதவி ஏத்துக்கொள்ளும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டே எடுத்துட்டு வராத மினிஸ்டர் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஃபார்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதையே கொண்டு வந்து இங்க ஓத்து எடுக்க வந்த எம்எல்ஏவையும் பார்த்தோம். இந்த பக்கம் வந்துட்டு சொன்னத மட்டும் சொல்லாம, ஏடாகூடமா வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்த சில சில எம்எல்ஏஸையும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் வந்த எல்லாருமே சிலர் வந்து உதயநிதி அவர்களும் சரி, சேகர் பாபு அவர்களும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, இந்த பக்கம் விஜய் அவர்கள பார்க்காம கூட அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே ஓத்து எடுத்துட்டு வந்தத இங்க வந்து அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? இவங்க கண்டுக்க கூட மாட்டோம் அப்படின்னு. கண்டுக்காதீங்க. யாரு கண்டுக்க சொன்னது? கண்டுக்காம தான் எதிர் வரிசையில போய் உட்கார்ந்துருக்கீங்க. இதுவே தெரியல இன்னும். ஸோ இத தாண்டி பிரேமலதா அவர்கள் பதவியேத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றுக் கொள்ளும்போது ஒரு சர்ச்சை. அவர் வணக்கம் வைக்கிறாரு. அவர் வயசுக்கு, அவருடைய சீனியாரிட்டிக்கு அவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் வணக்கம் வைக்கிறாரு. இந்திய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மரியாதை தெரியல. வணக்கமே வைக்கலைங்க அப்படின்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்தோம். அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, எதிர்ல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு ஐ டூ ஐ கான்டாக்ட் பண்றவங்களுக்கு தெரியும். அவங்க யார பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் அத ரொம்ப தெளிவா வெயிட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தோம். தென் பின்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையாருடைய படத்துக்கு வந்து அவரு வணக்கம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ வந்து பதவியேத்துக்கும் அந்த படத்த பார்த்து அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்ணீர் விட்டாங்க. அந்த மாரி தான் இதுவும் போச்சு தவிர, அத குக் பண்றதுக்கு எடுத்து இந்த கட்டிங், ஒட்டிங்லாம் இருக்கும் இல்லையா? அந்த வேலைய வந்து ரொம்ப அழகா திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாய்ஸ்.
அதுதான் அங்கே நடந்த சர்ச்சை, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் அதை முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல எல்லா தலைவர்களுக்கும் முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு அண்ணன் சீமான் வரைக்கும் எல்லாரையும் நேரில் போய் சந்திச்சு இங்கே ஒரு அரசியல் மாண்பை வந்து அவர் நிலைநிறுத்திருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதையும் வந்து நிறைய பேர் பசங்க வர எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் போய் எல்லாரையும் குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் ஐபிஎல்ல வந்து இந்த யூடியூபர் யாரோ வந்து இந்த குஜிலி மஸ்துன்னு ஏதோ ஒன்று ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் பசங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அல்டிமேட்டா நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டே சட்டசபையில் ரொம்ப அருமையாக போயிருக்கு. இன்னைக்கும் வந்து சட்டசபை கூட போகுது. அடுத்த விஷயங்கள்லாம் சபாநாயகர் நியமனம் நடக்கும். சபாநாயகர் நியமனம் நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளோர் டெஸ்டிங்கான அழைப்பு கொடுக்கப்படும். அண்ட் ஃப்ளோர் டெஸ்ட்ன்றது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எம்எல்ஏஸுடைய வாக்கெடுப்பின் மூலமாக முதலமைச்சர் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இது முடிஞ்சது அப்படின்னா ஃபுல் டைம் சபாநாயகர், ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டர், இது வந்து ஃபுல் டைம் ஒரு அரசாக வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயே ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறது 5 ரூபா ஆகப்பட்டிருக்கு. 67 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து டாஸ்மாக்ஸை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்குது. அண்ட் தென் நிதி நிலைமை வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக அந்த வெள்ளை அறிக்கை முதல்வர் வந்து முதல் நாளே வந்து அந்த விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இப்போதான் ஆட்சிக்கு வரீங்க, போன வருஷம் நிதிநிலை அறிக்கையிலேயே வந்து நாங்கள் என்ன அரசுடைய நிதிநிலை அறிக்கைன்றதை நாங்கள் தெளிவாக கொடுத்துட்டோம். இன்னமும் வந்து நீங்கள் வெள்ளை அறிக்கை உள்ள ஒன்றும் இல்லைன்ற கஜானாவெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக போன வருஷம் நீங்கள் சொன்னது அந்த வருஷத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னென்ன வரவு, என்ன செலவு, எவ்வளோ வந்து டெபிசிட் இருக்குது, இதெல்லாம் வந்து போன வருஷம் சொன்னது. இந்த வருஷம் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்றது இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கையில் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 2021 கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கை தான் இப்போ வரப்போகுதுன்றதை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த டைமில் நிறைய விமர்சனங்கள் வரும். அண்ட் தென் சோஷியல் மீடியாவில் நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நிறைய மெச்சூர்டாக இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இஷ்யூஸ் சொசைட்டியில் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்து ஜென்யூனாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணுறதுலேருந்து அதை முதல்வர் பார்வைக்கு கொண்டு போகிற வரைக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்குது. அந்த சோஷியல் மீடியாவை ரொம்ப ப்ரெசிஸாக நம்ம வந்து ரொம்ப மெச்சூரிட்டியோட, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதன் தாண்டி விமர்சனங்கள் வரும். அதுக்கு எதிர் விமர்சனங்கள், கருத்துக்கள் வைக்கிறன்ற பேரில் யாரும் தரம் தாழ்ந்து போயிட வேண்டாம். இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் விஜய் அவர்களையும் முதல்வர் விஜய் அவர்களையும் விமர்சித்துட்டு வந்த எல்லா வாய்களும் இன்னைக்கு வந்து அவரை மரியாதையோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மரியாதைக்கு கொண்டு வந்தது இந்த வெற்றி. இந்த வெற்றியை கொடுத்தது மக்கள் ஆதரவு. அந்த மக்கள் ஆதரவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஆட்சி நடக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும். அந்த ஆட்சி நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் துணை நிற்போம் அப்படின்றதுக்காக தான் எல்லார்கிட்டையும் நேற்று போயிட்டு அவர் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்தது. ஸோ இதற்கு பிறகு ஸ்மூத்தாக போகுமா என்னன்றதே தெரியல. ஆல்ரெடி வந்து மோடி அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். பெட்ரோல் டீசல் ஹைக்கு, ஏற்கனவே கேஸோடைய ஹைக்குனால ஹோட்டல்ஸில் ஃபுட்டு அண்ட் தென் எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே வந்து விலை ஏறி இருக்குது. இன்டைரக்டாக நிறைய டாக்ஸஸ் வந்து நிறைய விஷயத்து மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது டைரெக்டாக டீசல் பெட்ரோல் மேலே ரேட் ஏறும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் சஃபர் ஆக போகிறோம் எக்கனாமிக்கலாக. ஸோ இந்த தாண்டி சிலிண்டர் வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதி, தாவேகா கொடுத்த வாக்குறுதி 6 சிலிண்டர் இலவசம், அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அதற்கான நிதிநிலை என்ன, இப்போ இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய போர், அதனுடைய கேஸ்களுடைய இருப்பு, இது எல்லாத்தையும் வந்து கணக்கிட்டு இந்த அரசை எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அமைச்சரவையில் 10 பேர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் சிஎம். ஆனால் யாராருக்கு எந்தெந்த துறை அப்படின்றத இன்னும் வந்து விரிவாக்கமாக கொடுக்கல. அந்த அமைச்சர்கள் விரிவாக்கமும் வந்து இதுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினான்ஸ் யாருக்கு போகுது அப்படின்றது பெரிய கேள்வி. ஏன்னா வந்து உத்தேச பட்டியல் கூட நம்ம பார்த்தோம், அதில் ஃபினான்ஸ் வந்து இல்லை. ஃபினான்ஸ் யாருக்கு போகுதுன்றது ரொம்ப முக்கியம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகிறது. நான் ஒரு 2-3 பேரை கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேபி வந்து செங்கோட்டையன் இல்லைனா வந்து ஐஆர்எஸ் அருண்ராஜ் சாருக்கு வந்து கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஸோ அது நடந்தது அப்படின்னா அது கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பட் சிஎம் என்ன சூஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐஎஃப்எஸ் அப்டேட் கேட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னும் அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணல, அதை பேசலை. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஐஎஃப்எஸ் அப்டேட் நான் போடுறேன். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலுவரன் கேஆர்.